ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு ஒரு ஃபெஸ்டிவ் க்ளோ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வீட்லேயே வந்து ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ராகாவோட ப்ரொஃபஷனல் பிராண்ட் ஃபேர்னஸோட ஃபேஷியல். வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு 7 ஸ்டெப் பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர், செகண்ட் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டர், தேர்ட் வந்து டோனர், ஃபோர்த் வந்து சீரம், ஃபிஃப்த் வந்து மசாஜ் க்ரீம், சிக்ஸ்த் வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க், தென் செவன்த் வந்து டே க்ரீம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்க்க போகிறோம். ஸோ கிளென்சர். ஸோ இப்போ நம்ம வந்து மில்க் கிளென்சர் போட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்வர்ட் டைரக்ஷனில். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் வந்து வைப் பண்ணிக்கலாம் ஃபேஸில் இருந்து. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ஃபோலியேட் வந்து நமக்கு ஜெல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் குட்டி குட்டியாக அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேஸ் ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாது. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு மூலிமா நமக்கு ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிளியர் ஆகும். ஸோ நோஸ் மேலே நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் சர்க்குலர் மோஷனில், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நோஸில் எப்படிலாம் பண்ணுங்கள். இந்த டிப்லலாம் வந்து நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் நல்லா இப்படி ரவுண்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஜென்டலாக பண்ணுங்கள், ரொம்ப போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது, அப்புறம் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரப் வந்து வைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என் ஃபேஸை நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்டீம்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். வந்துட்டு ஸ்டீம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அப்ளிகேட்டர் வச்சு நம்ம வந்துட்டு ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடில் ரொம்ப ஸ்டப்பனானது இருக்கும், அதெல்லாம் அழகாக இப்படி பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு டூல் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆயிலி இருக்குது, நார்மல் இருக்குது, ட்ரை இருக்குது. ஸோ என்னோட வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நீங்கள் வச்சுருக்கேன். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம் இந்த மோட் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடும். ஸோ என்னோடது ஆயிலி. ஸோ இப்போ ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் அதை வச்சு ஃபேஸில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைனா அந்த இதுவே ஓகே தான். நான் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன். ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து டோனர் பார்க்க போகிறோம். ஸோ டோனருக்கு அடுத்து சீரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ்க்கு வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கின்னோட நல்லா பெனட்ரேட் ஆகும். மசாஜ் டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம போட்டு வந்துட்டு மசாஜ் தான் பண்ணணும் ஃபேஸ். ஸோ மசாஜ் க்ரீம் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம க்ரீம் வந்து ஃபேஸில் அழகாக அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். இதுக்கும் மசாஜ் டூல் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இதில் வந்து நமக்கு பவுடர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ நான் போய் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பீல் ஆஃப் மாஸ்க் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட 7 ஸ்டெப் ஃபேஷியல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேஸில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக தான் இருக்குது. ஸோ 7th ஸ்டெப்பாக வந்து நமக்கு டே க்ரீம் இருக்குது. அந்த டே க்ரீம் போட்டுக்கணும். அண்ட் மறக்காமல் எல்லோரும் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபேஸில் சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.